Good morning students. I am MRK. We are going to see plus 2 mathematics chapter 7 differential calculus, application of differential calculus. Okay, good. Exercise 7.5. இது நம்ம பார்க்க போகிறது இந்த எக்ஸசைஸ் இன்டிட்டர்மினேட் ஃபார்ம் அப்படின்றது தெரிஞ்சால் தான் நம்ம அதை செய்ய முடியும். இன்டிட்டர்மினேட் ஃபார்ம் அப்படின்றது இந்த எக்ஸசைஸ்க்கு தேவையானது அது. அந்த ஃபார்மெட்டில் வந்தால் எல்ஹாபிட்டல் ரூல் அப்படின்னு சொல்கிறத அப்ளை பண்ணி நம்ம ஆன்சர் கொண்டு வரணும். ஓகேங்களா சொல்கிறது? இன் டிட்டர்மினேட் ஃபார்ம். சரிங்களா சொல்கிறது? டிட்டர்மினேட் ஃபார்ம் தேரப்பெறாத வடிவங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டிட்டர்மினேட் ஃபார்ம் தேரப்பெறாத வடிவங்கள் 0/0, 1/0, ∞/0. என்ன சரியா? நான் வச்சுக்க ∞/∞, infinity minus infinity, infinity by infinity, 0/0. சரிதான் சொல்கிறது? இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா ஃபார்மெட்டில் வந்துச்சுன்னா இந்த ஃபார்மெட்டுக்கு பேர் இன்டிட்டர்மினேட் ஃபார்ம். இதுக்கப்புறம் நம்ம அதை எல்ஹாபிட்டல் ரூல் அப்ளை பண்ணணும். எல்ஹாபிட்டல் ரூல் அப்படின்னா பொறுமையாச்சியான லிமிட்டு எக்ஸ்டென்ஸ் டு அப்படின்னு சொல்லிட்டு கணக்கை பிரிச்சிடணும். f(x)/g(x) அப்படின்னு சொல்லி பிரிக்கணும். பிரிச்சுட்டு கணக்கை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்படின்னா f'(x) என்ன வரணும்? g'(x)ன்னு சொல்லி மறுபடியும் அகைன் அதை நம்ம கண்டினியூ பண்ணணும் கணக்கை. எல்ஹாபிட்டல் ரூல். சரிங்களா சொல்கிறது? மறந்துடக்கூடாது. லிமிட் கொடுத்துருப்பாங்க, அதனால நான் இந்த இடத்துல ஸ்பேஸ் விட்டுருக்கேன். சரியா? இந்த இடத்துல ஒன்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கொண்டு போகணும். அகைன் மறுபடியும் இன்டிட்டர்மினேட் ஃபார்ம் வந்துச்சுன்னா அகைன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கொண்டு போகணும். வெரி சிம்பிள் சம்மு. டிஃப்ரென்ஷியேட் தெரிஞ்சால் தைரியமாக இந்த மாதிரி சம்மெல்லாம் அப்ரோச் பண்ணலாம். ஓகேங்களா? ரைட், குட். பார்த்து பொறுமையாக செஞ்சுக்க. சரியா? ரைட். இப்போ 7.5ல் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்ப்போம். 7.5ல் ஃபஸ்ட்டு கொஸ்டின். ஓகேங்களா? ரைட். முதல்ல கொடுக்கப்பட்ட கொஸ்டின் எழுதிட்டு அது என்ன ஃபார்மெட்டில் இருக்குது, இன்டிட்டர்மினேட் ஃபார்மில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். லிமிட்னு சொல்லி LIMன்னு எழுதலாம் அல்லது LTன்னு எழுதலாம், எல்லாம் ஒன்று தான். x tends to 0 லிமிட் 1 - cos x x ஸ்கொயர். ஒரே கான்செப்டுக்குள்ள மாதிரி கணக்கு தாண்டா. பொறுமையாக நிதானம் வைப்பார். இப்போ கொடுக்கப்பட்ட கணக்கானது என்ன ஃபார்மெட்டில் இருக்குதுன்னு பார்ப்போம். cos 0ன்னு போட்டோம்னா 1 இந்த ஃப்ரண்ட்டில் உள்ள 1 மைனஸ் cos 0ன்னு அர்த்தம். பை கீழே 0 வந்துடும். அப்போ மேலே 1 - 1/0. அப்போ என்ன ஃபார்மெட்டில் வருது? 0/0 ஃபார்மெட்டில் வருது இந்த கணக்கு. இதுதான் இன்டிட்டர்மினேட் ஃபார்ம் அப்படின்னு அர்த்தம். இப்படி வந்தால் நம்ம எல்ஹாபிட்டல் ரூலை யூஸ் பண்ணணும். பை எல்ஹாபிட்டல் ரூல் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணணும். எல்ஹாபிட்டல் ரூல் யூஸ் பண்ணுறேன். எல்ஹாபிட்டல் ரூல் அப்படின்னு யூஸ் பண்ணையில் ஒன்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். லிமிட்டு x tends to 0. 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. cos x பண்ணால் மைனஸ் sin x, அப்போ ப்ளஸ் ஆயிரும். இந்த மைனஸோட சேர்ந்தா பை x² பண்ணால் என்ன வந்துடும்? 2x. இப்போ அகைன் மறுபடியும் 0 போட்டால் என்ன ஆகும் பாரு? sin 0 0 தான். 2 × 0 என்ன வந்துடும்? 0 தான். அதுவும் இன்டிட்டர்மினேட் ஃபார்ம் தான். தெரியுதா சொல்கிறது? அப்போ அகைன் ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா லிமிட் x tends to 0 இப்படி இந்த ஃபார்மெட்டில் வந்துச்சுன்னா அகைன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கொண்டு போகணும். sin x பண்ணால் cos x பை 2x பண்ணால் 2. இப்போ என்ன ஆகும் பாரு? அப்ளை பண்ணுற ஆன்சர் வர்ற மாதிரி இருக்குது. cos 0 எக்ஸுக்கு பதிலாக பை என்ன வந்துடும்? 2. அப்போ ஆன்சர் என்ன வந்துருச்சுடா தம்பி? 1/2. புரியுதான் பாரு? இதெல்லாம் 2 மார்க் கணக்கு மாதிரி லிமிட் சம்முன்னு சொல்கிறது. எப்படி அப்ரோச் பண்ணியிருக்கேன் தெரியுதா? குட். பார்த்து நிதானமாக செய்ய. ரொம்ப சிம்பிள் சம்மு. நான் சொல்லிட்டேன் திருப்பி நான் எல்லாருக்கும் சொல்கிறேன். 7th யூனிட்டை பொறுத்த மட்டும் ஒவ்வொரு கான்செப்டாக வரும். ஒவ்வொரு எக்ஸசைஸும் ஒவ்வொரு கான்செப்டில் போகும். அதனால் கான்செப்ட் தெரிஞ்சால் செய்யலாம். ஓகே, குட். ஒவ்வொரு எக்ஸசைஸாக ஃபினிஷிங் பண்ணிகிட்டே போ. ஆரம்பத்துலேருந்து படிச்சிரு. இதில் 5 மார்க்லாம் இருக்குது, கேட்பாங்க. சரியா? நான் 5 மார்க் வரையில் சொல்கிறேன் உன்ட்ட. ரைட். செகண்ட் சம். நீட்டாக அப்ரோச் பண்ணுறா கணக்கு, பயப்படக்கூடாது. லிமிட் x tends to 0 2x² minus 3 whole divided by x² minus 5x plus 3. இந்த கொடுக்கப்பட்ட சம்மு என்ன ஃபார்மெட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பாரு. டைரெக்டாக ஆன்சர் வந்துச்சுன்னா நோ ப்ராப்ளம், முடிச்சிடலாம் கணக்கை.
சரியா சொல்கிறது? கொடுக்கப்பட்ட கணக்கு என்னது, டைரெக்டாக வந்துருச்சுன்னா முடிச்சு விட்றலாம். சரியா? அப்போ எக்ஸ் டென்ஸ் டு என்ன கொடுத்துருக்கான், சாரி இன்ஃபினிட்டிவ்னு கொடுத்துருக்கான்டா. எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ்னு கொடுத்துருக்கான். எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ்னு. அப்போ இன்ஃபினிட்டிவ்னு சொல்லையில் எப்பயுமே வந்து 1/∞ போகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஆன்சர் என்ன வந்துடும், 0 வந்துடும். அப்போ அதனால் இந்த கணக்கை பொறுத்த மட்டும் இது எக்ஸ் ஸ்கொயர்ன்னு இருக்குடா, எக்ஸ் ஸ்கொயர்ன்னு இருக்குது. அப்போ அந்த கணக்கை பொறுத்த மட்டும் டினாமினேட்டர் நியூமரேட்டர்லையும் எக்ஸ் ஸ்கொயரில் டிவைட் பண்ணுறோன்னு வச்சுக்குவேன். நியூமரேட்டர்லையும் அண்ட் டினாமினேட்டர்லையும் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர்னு வச்சுக்குவேன். பண்ணோம்னா என்ன ஆகும், இது செட்டு 2 - 3 எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 1 - 5/x ப்ளஸ் 3/x ஸ்கொயர். ஏன் சார் இப்படி செய்கிறீங்க அப்படின்னா, இந்த இப்போ வந்து இது இன்ஃபினிட்டி இதில் போட்டோம்னா ஆன்சர் உனக்கு தெரிஞ்சிடும். ஆன்சர் தெரியும் பாரு இதில். இப்போ ஆன்சர் தெரியும் அப்படின்னா ஆன்சர் எடுத்துடலாம். அப்படின்னா லிமிட் அப்ளை பண்ணையில் 2 - 0 by 1 - 0 plus 0 கீழே இன்ஃபினிட்டி வந்துடும்ல, 5/∞, 3/∞ அப்போ 2/1ன்னு வருது. அப்போ ஆன்சர் என்ன வந்துருச்சு, 2. அவ்வளோதான். அப்போ ஏன் இன்ஃபினிட்டி கொண்டு வந்தனால நான் இந்த ஒரு செட் அப்படி செஞ்சுருக்கேன். புரியுதுங்களா சொல்கிறது? அப்போ கொஞ்சம் பொறுமையாக யோசிச்சு நிதானமாக செஞ்சுக்கோ. ஓகே, குட். நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்ட்டு பார்த்துக்கோ. தேர்ட் சம்மில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, x by log x important sum. First sum important sum da. Limit x by log x. பொறுமையாக நிதானமாக செஞ்சுக்க. சரியா? எக்ஸ் டென்ஸ் டு என்ன கொடுத்துருக்கு, இன்ஃபினிட்டிவ்னு கொடுத்துருக்கு. எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்போ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். பார்த்தா தான் நம்ம என்ன செய்ய முடியும். சரியா சொல்கிறது? ரைட். அப்போ மேலே போட்டு பார்த்தாலே உனக்கு தெரியுதுல, இன்ஃபினிட்டியும் போட்டோம்னா கீழே இன்ஃபினிட்டி தான் வரும். அப்போ இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி ஃபார்ம் மறந்துடாத. நாற்று வச்சுக்க வேணா, லாக் இன்ஃபினிட்டிவ் அப்படின்னா இன்ஃபினிட்டி தான். ரைட். அப்போ பை யூஸிங் எல் ஹாபிட்டல் ரூல் எழுதிக்கலாம். படிக்கிற ஆள் எல் ஹாபிட்டல் ரூல். ரைட். அப்போ ஒன்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணு. இந்த இன்டிட்டர்மினேட் ஃபார்மில் வந்துச்சுனாலே, இந்த ஃபார்மெட்டில் வந்துட்டாலே இந்த கணக்கை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி தான் ஆன்சர் கொண்டு போக முடியும். செகண்ட் சம்மு டேரெக்டாக ஆன்சர் வந்துருச்சு, அதனால் எடுத்துட்டேன். அதுவும் எப்படி, 1/∞ டினாமினேட்டர் நியூமரேட்டர்லையும் எக்ஸ் ஸ்கொயரை டிவைட் பண்ணி அந்த ஆன்சரை கொண்டு வந்துட்டேன் ஈஸியாக. இப்போ இதில் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, யூபைவிலாம் பண்ணக்கூடாது. மேலே தனியாக பண்ணணும், கீழே தனியாக பண்ணணும். இதில் போய் நீ யூபைவி மெத்தட்லாம் யூஸ் பண்ணிடாத. மேலே உள்ளது f(x)ன்னு அர்த்தம், அதை f'(x) கண்டுபிடி. கீழே log x பார்த்தா என்ன வந்துடும், 1/xன்னு வந்துடும். அப்போ ரெசிப்ராக்கல் பண்ணோம்னா லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் எக்ஸ்ன்னு வந்துடும். அப்போ அப்ளை பண்ணோம்னா ஆன்சர் என்னது, இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு அர்த்தம். அவ்வளோதான். ஓகே, குட். எல்லா கணக்குமே செய்யலாம், அப்ரோச் பண்ணு. சரியா? மறந்துடாத. ஃபோர்த் சம் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு, ஜாலியாக செய்யணும்டா தம்பி, இன்ட்ரெஸ்ட்டு தான், இன்வால்மெண்ட்டு தான் எல்லாமே. π/2 சீக்கன் எக்ஸ் பை tan xன்னு இருக்குது. பெரும்பாலும் இதில் அப்ளை பண்ணி பாரு. ஆன்சர் ஒரு மாதிரியாக வர மாதிரி தெரிஞ்சுன்னா ட்ரிகனாமெட்ரி மினிமைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேணால் அப்ளை பண்ணு. ட்ரிகனாமெட்ரி மினிமைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வேணால் என்ன செஞ்சிரு, அப்ளை பண்ணி பாரு. புரியுதா சொல்கிறது? என்ன அப்படின்னா தான் உனக்கு வந்து ஆன்சர் கிடைக்குதா இல்லையா அப்படின்னு தெரியும். டிஃப்ரென்ஷியேட் பண்ண வேண்டியிருக்குமா இல்லையா அப்படின்னு தெரியும். இப்போ நான் மினிமைஸ் பண்ணுறேன்னா அப்புறம் வந்து நம்ம எல் ஹாபிட்டல் அப்ளை பண்ண வேணுமான்னு பார்த்துக்குறோம். இன்டிட்டர்மினேட் ஃபார்ம் வருதா அப்படின்னு பார்த்துக்குறோம். இதை 1/cos xன்னு எழுதலாம். மினிமைஸ் பண்ணுறேன். ட்ரிகனாமெட்ரி பெரும்பாலும் மினிமைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போட்டுப்பார் அந்த எக்ஸ் வேல்யூவை. அதுக்கப்புறம் அந்த இன்டிட்டர்மினேட் ஃபார்ம் வந்துச்சுன்னா ஒன்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எல் ஹாபிட்டல் அப்ளை பண்ணும். புரியுதா சொல்கிறது? ஏன்னா சில நேரங்களில் ஆன்சர் டேரெக்டாக வந்துடும். cos x by sin x ரெசிப்ராக்கல் பண்ணிட்டேன், அடிச்சிட்டேன். அப்போ லிமிட்டு இந்த ஆன்சர் வந்துருச்சு பாருங்க. கணக்கை பொறுத்த மட்டும் π/2 sin xன்னு வருது. அப்போ sin π/2ன்னு அர்த்தம். ஒன்றுன்னு வந்துருச்சுல. அப்போ நான் ஒன்றுமே செய்யலையே, இன்டிட்டர்மினேட் ஃபார்ம் வரவே இல்லையே. புரியுதா? டேரெக்டாக அப்ளை பண்ணி எடுத்துட்டேன். இன்டிட்டர்மினேட் ஃபார்ம் வந்தால் தான் நம்ம யூஸிங் என்னது, எல் ஹாபிட்டல் ரூல் மறந்துடக்கூடாது. ஓகே, குட். ஃபிஃப்த்து சம் இம்பார்ட்டன்ட் சம் லிமிட்டு எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ்
e power minus x, x tends to infinitive, e power minus x root x. ஓகேங்களா? ரைட். முதல்ல டிவைடில் கொண்டு வந்துக்கிட்டா தம்பி, இந்த மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸை கீழே கொண்டு வா. லிமிட் எஃப் ஆஃப் எக்ஸ் பை ஜி ஆஃப் எக்ஸ்னு கொண்டு வர மாதிரி ரூட் எக்ஸ் பை என்ன எழுதிடலாம், இ பவர் எக்ஸ். இப்போ நீ இன்ஃபினிட்டி போட்டால் ரூட் இன்ஃபினிட்டி தான். இப்போ கீழே என்னது தான், இன்ஃபினிட்டி தான். மேலே ஒன்று எதாவது ஒன்று தெரிஞ்சிட்டாலே ஒன்று ஓகே தான். எக்ஸுக்கு போல இன்ஃபினிட்டி போடுறோம், ரூட் இன்ஃபினிட்டி தெரியலை. இன்ஃபினிட்டின்னு என்ன, நாட் டிஃபைன் அப்படி தான், அதுவும் தெரியலைன்னு அர்த்தம். ரைட். அப்போ இப்போ நான் வந்து பை யூஸிங் எல் ஹாபிட்டல் ரூல், இந்த மாதிரி டிட்டர்மினன்ட் ஃபார்ம் வந்துட்டாலே நம்ம ஹாபிட்டல் ரூல் தான் யூஸ் பண்ணணும். எல் ஹாபிட்டல் ரூல், லோபிதல் விதி அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. லோபிதல் விதி, சரியா? டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், மேலேங்களையும் தனித்தனியாக தான் பண்ணணும். நீ வாட்டில் யூ பை வியில் பண்ணி போடாத. ரூட் எக்ஸ் வந்து 1/2 ரூட் எக்ஸ், இ பவர் எக்ஸ்க்கு வந்து இ பவர் எக்ஸ் தான், சரியா? அப்போ பை 1ன்னு வச்சுட்டு ரெசிப்ராக்கல் பண்ணிக்க. லிமிட்டு எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் 1/2 ரூட் எக்ஸ் இன்ட்டு 1/e பவர் எக்ஸ். அப்போ லிமிட்டு எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் 1/e பவர் எக்ஸ் இல்லை 2e பவர் எக்ஸ் இன்ட்டு என்னது ரூட் எக்ஸ். அப்போ என்ன வந்துடும், 1/∞ வந்துடும். அப்போ ஆன்சர் என்ன வந்துடும், 0ன்னு எடுத்துடலாம். புரியுதான்னு பாரு. ஏன்னா கீழே இன்ஃபினிட்டி தானே வரும் எல்லாத்துக்குமே, எக்ஸுக்கு பதிலாக போட்டான். அப்போ டோட்டலாக ஆன்சர் 1/∞ வந்துச்சுன்னா என்ன வந்துடும், 0. ஆன்சர் ரெடி. ஆன்சர் ரெடி ஆகிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்டிட்டர்மினேட் ஃபார்ம் வந்தால் தான் நம்ம எல் ஹாபிட்டல் ரூலை யூஸ் பண்ணணும். ஆன்சர் டேரெக்டாக 0, 1, இன்ஃபினிட்டி அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா ஓகே தான். ஃபஸ்ட்டு இந்த எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணையில் இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருக்கேன் பாரு, இன்டிட்டர்மினேட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு, தமிழில் தேரப்பெறாத வடிவங்கள். அந்த மாதிரி வடிவம் வந்தால் தான் ஒன்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கொண்டு போகணும். அகைன் மறுபடியும் வந்துச்சுன்னா மறுபடியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கொண்டு போகணும். அந்த பேர் தான் எல் ஹாபிட்டல் ரூல் அப்படின்னு அர்த்தம். 5 சம்ஸ் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு 6th சம், இம்பார்ட்டன்ட் சம். ஓகே, குட். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 1/sin x மைனஸ் 1/x. ஓகேங்களா? ரைட். பொறுமையாக நிதானமாக அப்ரோச் பண்ணு. இதில் முதல்ல இதாக கொண்டு வந்துரு, எஃப் ஆஃப் எக்ஸ் பை ஜி ஆஃப் எக்ஸ்னு கொண்டு வந்துட்டு அந்த டிட்டர்மினன்ட் ஃபார்ம் கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸ் சைன் எக்ஸ்னு எழுதிட்டு கிராஸில் கொண்டு போனால் எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ் எல்சிஎம் எடுத்துட்டேன். இப்போ 0 போட்டோம்னா 0 - 0 0/0 ஃபார்ம்னு வருது. கரெக்டானு பாரு. எக்ஸு போல் 0 போட்டால் 0 சைன் 0 0 0 - 0 0 தானே. இல்லை கீழே மல்டிப்ளை பண்ணுவார், 0 × 0 0 தான். அப்போ இந்த ஃபார்மெட்டில் வரனால பை எல் ஹாபிட்டல் ரூல், சரியா சொல்கிறது, எல் ஹாபிட்டல் ரூல் லோபிதல் விதிப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். மேலே தனியாக பண்ணணும், கீழே தனியாக பண்ணணும். அப்போ மேலே எக்ஸுக்கு பார்த்தா 1, சைன் எக்ஸ் பார்த்தா காஸ் எக்ஸ், மேலே முடிஞ்சு. கீழே யூவி மெத்தடில் பண்ணணும். கீழே எக்ஸை வச்சுக்கோ, சைன் எக்ஸை பார்த்தா காஸ் எக்ஸ் ப்ளஸ் சைன் எக்ஸை வச்சுக்கோ, எக்ஸுக்கு பார்த்தா 1. அகைன் மறுபடியும் போடுறோம். மறுபடியும் போட்டோம்னா எக்ஸுக்கு போட்டோம்னா 1 மைனஸ் காஸ் 0ன்னு அர்த்தம். பை கீழே இங்கே 0 வந்துடும், இங்கேயும் 0 வந்துடும். அப்போ 0/0 ஃபார்ம் தான் வருது. இதுக்கு என்ன தான் வருது, 0/0 ஃபார்ம் தான் வருது. அப்போ அகைன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். லிமிட்டு எக்ஸ் டென்ஸ் டு 0, 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 மைனஸ் காஸ் எக்ஸை பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ், இந்த மைனஸ் இருந்துச்சு என்னது ப்ளஸ் சைன் எக்ஸ் ஆயிரும். பை யூவி மெத்தடு, எக்ஸு இருக்கட்டும், காஸ் எக்ஸுக்கு மைனஸ் சைன் எக்ஸு ப்ளஸ்ஸு காஸ் எக்ஸ் இருக்கட்டும், எக்ஸுக்கு பார்த்தா 1 ப்ளஸ் சைன் எக்ஸு பார்த்தா காஸ் எக்ஸ், அவ்வளோதான். இப்போ என்ன ஆகுன்னு பாரு, ஆன்சர் வந்துடும். லிமிட்டு எக்ஸ் டென்ஸ் டு 0 சரி பண்ணிவிட்டு போடுறேன், சைன் எக்ஸு பை மைனஸ் எக்ஸு சைன் எக்ஸு ப்ளஸ் 2 காஸ் எக்ஸ். அப்போ இதில் அப்ளை பண்ணோம்னா மேலே 0 வந்துடும்டா. சைன் 0 0, இதுவும் 0, இது 0 ஆயிரும், இதுவும் 0 ஆயிரும் மல்டிப்ளை பண்ணையில். ஆனால் 2 இதுக்கு வந்து காஸ் எக்ஸ்ன்னு இப்படி வரும்ல, 2 காஸ் 0ன்னு வரும். அப்போ 2 × காஸ் 0 1, அப்போ 1 × 2 2. அப்போ 0/2ன்னு வந்தால் உனக்கு ஆன்சர் ரெடி தானே. இது என்ன வந்துடும், 0. ஆன்சர் கிடச்சிருச்சுல, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. புரியுதா? பொறுமையா நிதானமா செய். ஓகே, குட். நெக்ஸ்ட்டு 7th சம். இது வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்குது 2 மார்க் 3 மார்க் சம் மாதிரி தான், சரிங்களா சொல்கிறது?
அதனால் பொறுமையாக பார்த்துக்க. லிமிட்டு எக்ஸ் டென்ஸ் டு 1 ப்ளஸ் ரைட்டா, லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 1 ப்ளஸ் பயப்படாத பாசிட்டிவ் அப்படின்ற மாதிரி அர்த்தம் அப்ரோச்சஸ் அப்படின்னு. நெகட்டிவ்னால் குறையிறது மாதிரி. 2/1ன்னு அப்ரோச் பண்ணால் போதும். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 மைனஸ் எக்ஸ் பை எக்ஸ் மைனஸ் 1 இந்த மாதிரி இருந்துட்டாலே முதல்ல அந்த இது கணக்கை எஃப்ஆஃப்எக்ஸ் பை ஜிஆஃப்எக்ஸ்னு கொண்டு வந்துட்டு நீ உன்னுடைய கணக்கை அப்ரோச் பண்ணு. அப்போ கீழே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1ன்னு போட்டுட்டோம்னா மேலே 2ன்னு வந்துடும். மைனஸ் இதுலேயே எப்படி எழுதலாம், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு என்ன வந்துடும், எக்ஸ் மைனஸ் 1ன்னு வரும். அப்போ இது அப்படியே நான் மேலே உள்ளதுனால அப்படியே எழுதிட்டேன். இதில் வந்து எக்ஸ் மைனஸ் 1 கேன்சல் ஆயிடுச்சுன்னா என்ன ஒரு எக்ஸ் ப்ளஸ் 1. அப்போ மைனஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1. எல்சிஎம் புரியுதான்னு பார்த்துக்கோ எல்சிஎம். இப்போ லிமிட்டு சரி பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுவோம், ஒன்றும் அவசரம் இல்லை. என்ன ஃபார்மேட் கிடைக்கும் பார்ப்போம். 2 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ரைட். இப்போ லிமிட்டு எக்ஸ் டென்ஸ் டு 1 ப்ளஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. இப்போ அப்ளை பண்ணோம்னா 1 போட்டோம்னா மைனஸ் 1 ப்ளஸ் 1 0/0 ஃபார்ம்னு வருது. அப்போ அகைன் எல் ஹாஸ்பிட்டல் ரூலை யூஸ் பண்ணணும். பை எல் ஹாஸ்பிட்டல் ரூல் படி அதுபடி லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 1 ப்ளஸ் சரியா மைனஸ் 2x எக்ஸ் ஸ்கொயர் பண்ணால் 1 பார்த்தா 0, இது என்ன ஆயிரும் ப்ளஸ் 2xன்னு வந்துடும். கீழே 1க்கு பார்த்தா 0, மைனஸ் 1க்கு 2 கேன்சல் பண்ணிடு. எக்ஸை கேன்சல் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துருச்சு ஆன்சரு -1 அப்படின்னு கிடச்சிருச்சு. புரியுதான்னு பார்த்துக்கோ. வேறு எதுவும் தப்பு பண்ணியிருக்கனா அப்படின்னு பார்த்துக்கோ. வேறு எதுவும் தப்பு பண்ணியிருக்கமா அப்படின்னு பார்த்துக்கோ. மேலே வந்து -2x ப்ளஸ் 2x அப்படின்ட்டு வருது. வேறு எதுவும் தப்பு பண்ணியிருக்கோமா அப்படின்னு பார்த்துக்க. தப்பு பண்ணியிருக்கோம் பார்த்தியா, இந்த இடத்துல மல்டிப்ளை பண்ணையில் எக்ஸ் வரும். ஓகேயா, வெரி குட். அப்போ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இது அப்படியே வரும்ல, என்ன வந்துடும் 2 இந்த இடத்துல ஆன்சர் வர்ற மாதிரி இருக்குவார். இன்டிட்டர்மினேட் ஃபார்ம் வரல. அடுத்து திருப்பி ஒரு தடவை கரெக்ஷன் பண்ணுறது பார்த்துக்கிறது, செரிஞ்சிருக்கு கரெக்டானு பார்த்துக்கோ. அந்த இடத்துல உள்ள மல்டிப்ளை பண்ணையில் அந்த எக்ஸை பண்ணால் 1 பண்ணிட்டேன். இப்போ லிமிட்டு அப்ளை பண்ணி பார்ப்போமா? சரி, அப்ளை பண்ணி பார்த்துருவோம். அப்ளை பண்ணி பாரு. அப்ளை பண்ணுறேன். 2 மைனஸ் 1 ஸ்கொயர் மைனஸ் 1 பை 1 ஸ்கொயர் மைனஸ் 1 சரிதானா? அப்போ என்ன ஆகும், -1 2 -2 0/0 ஃபார்ம் தான் வருது மறுபடியும். அப்போ மறுபடியும் அப்ளை பண்ணி தான் வருது. அப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணி தான் ஆகணும். அப்போ கணக்குள்ளே வந்து என்ன வந்துருச்சு 0/0 ஃபார்ம் தான் வருது. இந்த இதில் ஃபஸ்ட்டு ஒன்ஸு. அப்போ பை எல் ஹாஸ்பிட்டல் ரூல் பார்த்துக்கோ. இதுதான் அந்த இடம். எஃப்ஆஃப்எக்ஸ் பை ஜிஎஃப்எக்ஸ் கொண்டு வந்திருக்கேன் ஃபஸ்ட் ஸ்டெப்பு. கணக்கு சரி பண்ணி இதுக்கப்புறம் அந்த இன்டிட்டர்மினேட் ஃபார்ம் வர்றனால அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். லிமிட்டு எக்ஸ் டென்ஸ் டு 1 ப்ளஸ் 2 பார்த்தா 0 மைனஸ் 2x மைனஸ் 1 பை 2x. இப்போ அப்ளை பண்ணிடுவோம். -2 × 1 மைனஸ் 1 பை 2 × 1. அப்போ 1 2 is 2 -1/2 ஆன்சர் ரெடி ஆயிடுச்சு. -3/2 அவ்வளோதான். கொஸ்ட் புக்கில் ஆன்சர் ரெஃபர் பண்ணிக்க. இது வரைக்கும் நம்ம 2 மார்க் 3 மார்க்ஸ் வர்ற தம்பி. நெக்ஸ்ட்டு 8th 9th 10th 11th இது ஃபுல்லாக 5 மார்க்ஸ். அதை வந்து செகண்ட் பார்ட்டாக போட்டு பார்த்துக்குறோம். புரியுதுங்களா சொல்கிறது? அதனால் பொறுமையாக பார்க்கணும். அது ஃபுல்லாக செகண்ட் பார்ட்டாக போட்டு பாரு. ஏன்னா இது வரைக்கும் உள்ளது ஃபுல்லாக ஒரு செட் ஆஃப் சம். எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னா, அந்த பவரில் கொடுத்துருப்பாங்க. எக்ஸ் பவர் எக்ஸ் சைன் எக்ஸ் பவர் காஸ் எக்ஸ் சைன் எக்ஸ் பவர் டேன் எக்ஸ், இல்லை காஸ் எக்ஸ் பவர் 1/x ஸ்கொயரு, இல்லைன்னா எக்ஸ் பவர் 1/x - 1 இந்த மாதிரி கணக்கெலாம் இருக்குது இதில். சரிங்களா சொல்கிறது? அப்போ அந்த கணக்கு செய்யல லாக் எடுத்து டேக்கிங் லாக் ஆன் போர்ஷன் எடுத்து அது ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணி செய்வாங்க. இது வரைக்கும் ஒரு கான்செப்ட். சாதாரண கணக்கு பவரில் எதுவுமே இல்லை, லிமிட்னு சொல்லி சாதாரணமாக கொடுத்துருக்கு. அது எஃப்ஆஃப்எக்ஸ் பை ஜிஆஃப்எக்ஸ்னு எடுத்துக்கிட்டு அது என்ன இன்டிட்டர்மினேட் ஃபார்மில் தேரப்படாத வடிவம்னு சொல்கிறது எதில் இருக்குது, ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாத வடிவம்ன்றது அது வந்து தேரப்படாத வடிவம்ன்றது, இன்டிட்டர்மினேட் ஃபார்ம் ஒழுங்கற்றது அப்படின்னு சொல்கிற மாதிரி.
அதை வந்து நம்ம ஒழுங்காக கொண்டு வரணும். ஒன்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எடுத்துகிட்டு வரணும் லிமிட் சம். இதே மாதிரி ஒரு எக்ஸசைஸ் +1 இருக்குது. நம்ம இதை யூஸ் பண்ணி அங்கேயே செஞ்சுருவோம். நம்ம ப்ரீவியஸ் இதில் செஞ்சுருப்போம், ப்ரீவியஸ் இயரில் வேணால் பார்த்துக்கோ. இதுதான் 7.5ல் ஃபஸ்ட்டு செட்டு பார்ட். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அடுத்த செகண்ட் வீடியோவில் செகண்ட் பார்ட் தனியாக பார்த்துக்குறோம். அது ஃபுல்லாக 5 மார்க். ஓகே, குட்.